சிதம்பரத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இது கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு எடுத்திருக்காரு. ரத்தன கம்பளம் விரிச்சு வந்து இந்த கூட்டணிக்கு வரவங்க வந்து வரவேற்புன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த இலவு காத்து கிளி வந்து காத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க போல. ஸோ இதுக்கு வந்து சிபிஐ செயலாளர் முத்தரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இருக்கிறதே வந்து பிஜேபியில் தான், அது வந்து ரத்தன கம்பளம் கிடையாது, ரத்தக்கரை படிந்த ஒரு இடமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேசியிருக்காரு. விசிகா தலைவர் திருமாவளவனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து டிஎம்கே கூட்டணியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கு தான் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக வரவே மாட்டோம் அப்படின்னு நிராகரிப்பு தெரிவிச்சாச்சு. ஆனாலுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பொறுத்திருந்து பாருங்க ஸ்டாலின் அவர்களே, எங்களோட கூட்டணிக்கு வந்து இன்னொரு கட்சி வந்து வர்றதுக்கு தயாரா இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே கூட்டணியா டவுட்டா இருக்கு. இது ஏடிஎம்கே கூட்டணியா இல்ல பாஜக கூட்டணியா அப்படிங்கிறது பெரும் விவாதமா இருக்கு. அதை வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு அமையும், அதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி தலைமையில ஆட்சி. அப்ப இவங்க கூட்டணி அப்படிங்கிறது என்ன முடிவு செய்யப்படல, உறுதி செய்யப்படல. அப்படிங்கும் போது கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பேசுறப்போ ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சாலும் கூட நாங்க பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் 3 தடவை தெளிவா சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு தான் புரியல அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. இது வந்து பிஜேபியோட என்டிஏ கூட்டணி தான் இது நடக்கும், அந்த ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவருமே சொல்றாரு. கூடணும்னு சொல்றாரு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது, அது தலைவர்கள் பேசியிருக்காங்க, நான் தொண்டனா வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த கிரெடிட்ஸும் வேணாங்க, கொடுக்காதீங்கன்ட்டாரு. இன்னொன்னு தலைவரோட நிலைப்பாடு மாறினா என் நிலைப்பாடு வந்து மாறும்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு, மான ரோஷம் இருந்தா வந்து நீங்க டிஎம்கே கூட்டணியை விட்டு விசிகாவும் கம்யூனிஸ்டும் வெளியே வாங்க, கூடுதலா காங்கிரஸ்க்குமே வந்து மான ரோஷம் இருந்தா வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், எலவு காத்த கிளியா வந்து காத்திருக்காங்க. இந்த கூட்டணி வந்து உடையுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து விசிகாவை கார்னர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கர்ம வீரர் காமராஜை பத்தி ஒரு கருத்து வந்த உடனே அந்த கருத்தை வச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இது ஒருபோதும் வந்து நடக்காது. ஏன்னா இது சொன்ன மாரி வந்து தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, ஒரு கொள்கைக்கான அடிப்படை கூட்டணியா இது பலமுறை வந்து திருமாவளவன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மதச்சார்பின்மை பேசக்கூடிய கூட்டணி எங்க கூட்டணி, மத கலவரத்தை தூண்டக்கூடிய கூட்டணி அந்த கூட்டணி. அப்ப இது கொள்கை கூட்டணி, ஒருபோதும் இந்த கூட்டணி ஆகாது, உடைய வாய்ப்பு இல்லைன்னு அவரே வந்து தெளிவுபடுத்திட்டார். ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு, பெருந்தலைவரை பத்தி நீங்க வந்து பொது வெளியில வந்து சண்டை போட்டுக்காதீங்க, இது வந்து கலகம் மூட்டி விட்டு குளிர்காயிற வேலையை தான் ஒரு சிலர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவங்களதான் புரியும்னு நினைக்கிறேன். கூடுதலா வந்து ஏடிஎம்கேல இருக்க யாருக்கும் வந்து பயம் கிடையாது, நாங்க ஏன் பயப்படணும், எங்க கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, பாஜகவை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. யார் சொல்றது அப்படி? எடப்பாடி அவர்கள் தான் சொல்றாரு. பயப்படாதவங்க தான் கூட்டணி பேசுறப்ப அமித்ஷா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பவ்யமா இப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பேசுறப்ப ஒரு பதிலும் சொல்லல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாமலை வந்து பிஜேபி ஆட்சி தான் நாங்க சொல்லுவோம்னு சொன்னாரு, அதுக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவ்வளோ ஏன் உங்களோட அமைச்சர்கள்லாம் மேடையில உட்காந்துருக்காங்க, அந்த மேடையிலேயே வந்து பெரியார் அண்ணா குறித்து எல்லாம் பேசுறப்ப அதுக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல, வலுவான ஒரு கண்டனம் தெரிவிக்கல, சும்மா இப்படி டச்சப் மாதிரி தான், இல்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அச்சம் இல்லைன்னு சொல்றது எப்படி நம்மளால ஏத்துக்கணும்னு தெரியல. கூடுதலா அந்த கூட்டணி அறிவிப்பை கூட எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிக்கல. இந்த கூட்டணி அப்படிங்கிறதையும் அமித்ஷா அவர்கள் தான் வந்து அறிவிச்சாரு. டெல்லி போனப்போ ஒரு 3 கார்கள் மாறி தான் அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்தாருன்னு தமிழ்நாடுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியும். பயப்படல அப்படின்னா, நீங்க பயப்படலன்னு வெளியே வந்து சொன்னாதான்பா தெரியும், உள்ளுக்குள்ளேயே நீங்க பயப்படல நாங்க எப்படி எடுத்துக்கிறது, அதை வெளிப்படையா நீங்க சொல்லணும்ல, நாங்க கூட்டணி நாங்க தான் முடிவு பண்ணோம், நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறது கூட இன்னும் அவர் என்ன சொல்லல. எடப்பாடி அவர்கள் வந்து வாயிலிருந்து வெளியே சொல்லவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவுபடுத்தவே இல்லை. அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காரு. அவர் சொல்லுவார், அவர் 20,000 புக்கு படிச்சிருக்காரு, அதனால அவர் பேசுவாரு. இவரு எடப்பாடி அவர்கள் வந்து அச்சம் இல்லைன்னு சொல்றதையும் எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்னு தெரியல. கோவையில பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்யூனிஸ்டுகளே காணுன்றாரு. இன்னைக்கு சிதம்பரத்துல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. இவங்களே தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து மற்ற கட்சிகளை கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதுவே நமக்கு தெரியுது இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து எவ்வளவு வந்து பலவீனமா இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால ஓப்பனா வெளிப்படையா தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி தான் வெளியும் சொல்றாங்க. பட் ஆனா இவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்றது அவங்களோட செயல்பாடுகளே தெரியுது. ஆமா, ஏன்னா இன்னமும் ஏடிஎம்கே இருக்க தொண்டர்கள் மத்தியிலையும் பாஜக உள்ள தொண்டர்கள் மத்தியிலையும் இது யாரு கூட்டணிங்கிற ஒரு புரிதல் இல்லாம தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடைகள் போகும்போது வெவ்வேறு கருத்துக்களை வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டணி உறுதி பண்ணுங்க, அப்புறம் வந்து மற்ற கட்சிகளுக்கு என்ன பண்ண, நீங்க கூட்டணிக்கு வந்து அழைப்பு எடுக்கலாம். ஆனா இவர் சுற்றுப்பயணம் போற இடத்துல ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு, பார்க்க முடியுது இல்லையா? எனக்கு என்ன காமெடி சடான ஞாபகம் வருதுன்னா, அது வேற வாயி இது வேற வாயி, அதுதான் ஞாபகம் வருது. இது போன்ற கருத்துக்களுக்காக இணைந்திருங்கள் நீர்த்திரையோடு.